தன்மையும் தீயின் வெம்மையும் தீரத் தீரும் பவித்ராடன் கேண்மை. இங்க வாமா. என்னம்மா இங்க வந்து படிக்கிற? உள்ள ஒரே புழுக்கமா இருக்கு, அதான். உனக்கு உடம்புல புழுக்கம், உங்க அப்பனுக்கு மனசுல புழுக்கம். என்ன சொல்றீங்க? இன்னைக்கு மத்தியானம் உன் மேல பாசம் பொங்குச்சு. ஏன் தெரியுமா? நான் கூட யோசிச்சேன். உன் காதல் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, ஒண்ணும் பயப்படாத. எங்க ஏதாவது கேட்டா நீ ஏதாவது சொல்லி தன்னோட கௌரவம் கலங்கப்பட்டுருமோனுதான் அவர் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருமா. சரி வா, உள்ள போலாம். இல்ல சித்தி, நான் படிச்சுட்டு வந்து தூங்குறேன். இனிமே எப்படிமா படிப்பு வரும்? சரி சரி வா, உள்ள போலாம். பவித்ரா, என் மான மரியாதையை கொஞ்சம் காப்பாத்தல. நீ எனக்கு ஒரே பொண்ணுல. உன் பேர்ல மாந்தோப்பு வச்சிருக்கேன், புளியந்தோப்பு வச்சிருக்கேன், தென்னந்தோப்பு வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கேன், பங்களா வச்சிருக்கேன், பேங்க்ல பணம் வச்சிருக்கேன். இதுக்கு மேல என்னை விட சுத்துப்பட்டுல வசதிக்காரன் உனக்கு மாப்பிள பார்த்து வச்சிருக்கேன். ஆனா நீ பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிள்ல போலாமா? பவித்ரா கண்ணு, இனிமே நான் தான் கார்ல உன்னை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போவேன், நான் தான் கூட்டிட்டு வருவேன். என்னல? சரி வால. நானும் உன் வயசை கடந்துதால வந்திருக்கேன். உன்ன மாதிரிதான் சின்ன வயசுல கசமுசன்னு பொண்ணுங்களை கிண்டல் பண்றதும் இந்த வாடி போடின்னு சொல்றதும் இதெல்லாம் சகஜம். பவித்ரா கண்ணு மாதிரி. இளங்கோ கண்ணு, நீ என் புள்ள மாதிரி, இது உன் தங்கச்சி மாதிரி. பவித்ரா கண்ணு, கும்பிட்டுக்கல அண்ணன. கும்பிடுவ, தங்கச்சி கும்பிடுதுல்ல, பதில் உனக்கு சொல்லல. உன்னை அடிச்சது போனது இதெல்லாம் மனசுல வச்சுக்காதல. என்னல? நான் எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன், நீயும் எதையும் மனசுல வச்சுக்காத. நீ போல, நீ போல. உனக்கு எந்த உதவியா இருந்தாலும் எப்ப வேணாலும் வீட்டுக்கு வரலாம். வரட்டுமா? ஏன் ஆத்தா இப்பெல்லாம் அந்த பிள்ளைய பாக்குறதே இல்லையாக்கும்? எந்த பிள்ளை? அடி ஆத்தி, ஆத்தங்கரை, குளத்தங்கரை, வயக்காடு, வரப்பு மேடுன்னு சுத்திப்புட்டு எந்த பிள்ளைன்னு கேக்குறியே, இது அந்த சாமிக்கு அடுக்குமா ஆத்தா? என்ன ஆத்தா கண்ணீரு? கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த பிள்ளையோட உருவம் உறுத்துதாக்கும். எங்க அப்ப இங்க ரெண்டு பேரையும் பார்க்க விட மாட்டேங்குது, பேச விட மாட்டேங்குது. பொட்டச்சு நினைச்சா அப்பன என்ன ஆண்டவனையும் ஏமாத்திரலாம். நான் வேணா அந்த புள்ளைய கோயில கூட்டிட்டு வரேன், நீங்க வரையா பார்த்து பேசிக்கலாம். என்னத்த யோசிக்கிற? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், வரியா? வரேன். ஆமா, என்ன இந்த பக்கம்? சும்மாதான். நீங்க போங்க சாமி. ஏல இந்த வரட்ட? அப்பா போமாட்டாரு போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? நீ இங்கே இரு, நான் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த மாதிரி வெளியே போயிடுறேன். அன்னைக்கே கேட்டேன், என்னமோ மனசு வெள்ள சுத்தம் அப்படின்னு. இன்னைக்கு கேக்குறேன், உன்ன எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஏல பவித்ரா, என்ன இந்த பக்கம்? சும்மா சாமி கும்பிட. சார் நீ போல, நீ போல. டீ காய்ச்சி அது அது வந்து அப்பால எனக்கு மட்டும் சம்மதிச்சுன்னா நீ ஊர் அழுக்க எடுக்க வேணாம், நூல் புடவை கட்ட வேணாம், கஷ்டப்பட வேணாம், பட்டு புடவை எடுத்துருவேன். அப்புறம் ஏல யாருல பொண்ணு புதுசா இருக்கு, தலையில முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு. ஏல நில்லுல. நீங்க இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். போ. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஊர் சுப்புலட்சுமி வீட்டுக்கு வந்த விருந்தாளி. சுப்புலட்சுமி வீட்டுக்கு வந்த விருந்தாளியா? பையன் நமக்கு ரொம்ப வேண்டிய பையன், பவித்ராவுக்கு அண்ணா மாதிரி. பவித்ராவுக்கு வர போற மாப்பிளைய பாக்கணும்னு ஆசைப்பட்டாப்ல, அதான் கையோட கூட்டு வந்தேன். உட்கார், நல்லா பாத்துக்கப்பா. இதுதான் பவித்ராவுக்கு வர போற மாப்பிளை. பாக்கணும்னு ஆசைப்பட்டல, பாத்துக்க. பவித்ரா எங்க? உள்ள இருக்கா. உள்ள இருக்காளா? அம்மா பவித்ரா கண்ணு, என்னப்பா? இங்க வாழ. பவித்ரா கண்ணு, உனக்கு மாப்பிளை பார்த்தாச்சுல. பையன் பையன் எப்படி இருப்பான்னு சொல்லல. பையன் நல்லாவே இருக்கான். என்னல செத்தவங்க கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்க? கல்யாண விஷயம்ல நல்லா சொல்லல. பையன் நல்லாவே இருக்கான். நீ சாப்பிடல, நீ சாப்பிடு. நம்ம மாப்பிளை தம்பி பவித்ரா கண்ணுக்கு பொருத்தமானவனான்னு சொல்லல.
உனக்கு பொருத்தமாவே இருப்பேன். நீ சாப்பிடல, நீ சாப்பிடு. வர தை மாசத்திலேயே நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். ஏன்னா வயசு பொண்ணை வச்சிருக்கிறது பவுத்துல நெருப்பு கட்டிட்டு இருக்க மாதிரி. ஆனா ஏன் பொண்ணு அப்படி இல்ல, தப்பு தண்டாக்கெல்லாம் போக மாட்டா. ஏமா நல்லதானம்மா, நீ போமா, நீ போ. என்ன இது பொட்டச்சு மாதிரி கண்ணை கசக்கிட்ட? என்ன பவித்ரா மறந்துடுமோன்னு பயமா இருக்கு. புலம்பாம சும்மா இரு. பொம்பளை மனசு உனக்கு தெரியாது. ஒரே ஒரு தடவை பவித்ராவை கண்ணால பார்த்து பேசிட்டேன்னா இந்த மாதிரி எல்லாம் புலம்ப மாட்டேன். சரி, இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு கொல்லை கதவை திறந்து வச்சிருக்கேன். வந்து பார்த்து பேசிட்டு போ.